அந்தமுமில்லா சோதியாய் சுடராயிருப்பது இறையே, வாதிட முடியா வண்ணமாயிருப்பது ஆதியாயிருக்கும் அரும்பொருளாகும். ஆனவமிருப்பா காணவு மாட்டா, என் ஜனமெல்லாம் என்றென பொருளே. வாய்மையும் தூய்மையும் வாய்த்தனர் பொருளே, விண்ணாய் மண்ணாய் வியாபிக்கும் பொருளே, அப்பொருள் சிவனே, அதுவே முதலே, எப்பொருளுள்ளும் இருப்பது மதுவே, நிற்பதும் நடப்பதும் நினைத்திடும் அனைத்தும் நிறைந்திடு பொருளாயிருப்பது சிவமே. புராண கதைகளை குழந்தையில வேண்டாம், புத்தியை புகட்டும் அத்தனை கருக்கள் விளங்கா உண்மையை விளக்கிட வந்த விளக்கே அவை என விளங்கினார் மனமே. அறிவியல் அனைத்தும் அமைந்தது சமயம் என்றான நிலையில் விளங்குதல் நெறிது. இறையின் தத்துவம்
ஆதியாயிருப்பது ஆதியாயிருக்கும் மரும் பொருளாகும். ஆணவம் இருப்பார் காணவும் மாட்டார், அஞ்சனமில்லா மெஞ்ஞான பொருளே. வாய்மையும் தூய்மையும் வாய்த்த நற்பொருளே, விண்ணாய் மண்ணாய் வியபிக்கும் பொருளே. அப்பொருள் சிவனே அதுவே முதலே, எப்பொருளுள்ளும் இருப்பது மதுவே. நிற்பதும் நடப்பதும் நினைத்திடு அனைத்தும் நிறைந்திடு பொருளாயிருப்பது சிவமே. சிவனை நினைவாய் சிந்தை சிறக்கும், சிந்தை சிறந்தால் சிவனே தெரிவார். சிவனை நினைக்க சிவராத்திரியே சிறப்புடை நாளாய் அமைந்துமே இருக்கு. புராண கதைகளை புறந்தள்ள வேண்டாம், புத்தியை புகட்டும் அத்தனை கருக்கள் விளங்கா உண்மையை விளக்கிட வந்த விளக்கே அவையென விளங்கினால் நலனே. அறிவியல் அனைத்தும் அமைந்தது சமயம், அஞ்ஞான நினையில் விளங்குதல் அரிது. விரையின் தத்துவம் இயற்பியல் தத்துவம் எல்லாம் சிவராத்திரி மகத்துவம். மனத்தை ஒடுக்கினால் மர்மம் விலகும், மர்மம் விலக வைப்பதே அன்பு. பரம்பொருளாகிய சிவனே பரவி பக்தியால் நோற்றால் பக்குவம் கிடைக்கும். மாலோடு அயனும் அடிமுடி தேடிய கதையை கருத்தில் இருத்திட வேண்டும். அடிமுடி காணா அலைந்ததன் காரணம் அகத்தை என்பதே அடிப்படை என்றோமோ. தேடுவார் தேடினால் பிரிவான் இறைவன், தெளிவுடன் இருந்தால் தரிசனம் தருவான். இதுவே சிவனின் ராத்திரி தத்துவம். தனித்து விழித்து பசியுடன் இருப்போம், நம்பிக்கை வைத்தால் நல்லதே கிடைக்கும். நம்பிக்கை என்பதே